அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், ஷார்ட்டாக சொல்லணும்னா சிபிஆர்ஆர். இந்த ரோட் ப்ராஜெக்டில் ரெண்டாவது பேக்கேஜ், அதாவது தச்சூர்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ் இந்த பகுதியில் அமைக்கப்படுற ரோடு ஒர்க்கில் இடையில் வர ஒரு ஊர் தாங்க தாமரைப்பாக்கம் கூட்டோட். அந்த தாமரைப்பாக்கம் கூட்டோட் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ரோடோட வியூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க தாமரைப்பாக்கம் கூட்டோட். திருவள்ளூர்லேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற அந்த ஸ்டேட் ஹைவேல நடுவில் வர ஒரு ஊர் தான் இந்த தாமரைப்பாக்கம். இந்த தாமரைப்பாக்கம் கூட்டோட் பக்கத்தில் தான் அந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டோட அலைன்மெண்ட்டும் போகுது. இதுதான் ஒரு பிஸியான ஒரு ஜங்ஷனே சொல்லலாம், தாமரைப்பாக்கம் கூட்டோட். இங்கேருந்து டுவர்ட்ஸ் ரெட் ஹில்ஸ் போகிற ரோடு பிரியும், ரைட் சைடில் திருநின்ற போகிற ஒரு ரோடு பிரியும், பெரியபாளையம் போகிற ரோடு பிரியும், திருவள்ளூர் போகிற ரோடு பிரியும். ஸோ ஒரு முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் சொல்லலாம் தாமரைப்பாக்கம் கூட்டோட். இப்போ நான் தாமரைப்பாக்கம் கூட்டோட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் அந்த பகுதிக்கு தாங்க நடந்து போகிறேன். ஜஸ்ட்டு பக்கத்தே தான் இருக்குது. தாமரைப்பாக்கம் கூட்டோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது தாங்க சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டாக அமைக்கப்பட்டிருக்க ரோடு. இது 6 லேன் ரோடு. இது மெயின் கேரேஜ் வேஜில் 6 லேன் ரோடு. ரெண்டு பக்கமும் சர்வீஸோடு அமைச்சிருக்காங்க. அது 2 லேன் ரோடாக அமைச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 10 வழி சாலைன்னே சொல்லலாம். சென்டர் மீடியனும் கிட்டத்தட்ட 2 லேன் ரோடு அகலத்துக்கு ஸ்பேஸ் விட்ருக்காங்க, மரம்லாம் வச்சுருக்காங்க. இதுதாங்க சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டோட ரோட் வியூ. சூப்பராக போட்டிருக்காங்க. இதோட கான்ட்ராக்டர் எல்என்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க. லைட்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பக்காவாக போட்டிருக்காங்க ரோடு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கிராஷ் பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க. மெயின் கேரேஜ் வேலேருந்து சர்வீஸ் ரோடுக்கு வாகனங்கள் போக முடியாது. குறிப்பிட்ட எந்த இடத்துல அந்த இன்டர்சேஞ்ச் அமைக்கிறாங்களோ அந்த பகுதியில் மட்டும்தான் நீங்கள் மெயின் கேரேஜ் வேலேருந்து சர்வீஸ் ரோடுக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. தாமரைப்பாக்கம் கூட்டோட்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 70% பணிகளை முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 30% பணிகளை மட்டும் தான் முடிக்க வேண்டியது இருக்குது திருவள்ளூர் பைபாஸ் கிட்ட. இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் அமைக்கிறாங்க. சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து தொடங்கி மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரி, அதாவது ஈசிஆர் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற பூஞ்சேரி, அங்கே தாங்க இந்த ரோடு முடியுது. இந்த ரோட் ப்ராஜெக்ட் ஒர்க் 5 கட்டங்களாக பிரித்து தாங்க பண்ணுறாங்க. முதல் கட்டம் எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து தச்சூர் கூட்டோட். ரெண்டாவது பகுதி தச்சூர் கூட்டோட்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ். இந்த ரெண்டாவது பகுதியில் அமைக்கப்பட்ட ரோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது தாமரைப்பாக்கம் கூட்டோட். மூணாவது பகுதி திருவள்ளூர் பைபாஸ்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ். நாலாவது பகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயில். அந்த ரோடு ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டாங்க. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரோடை இந்த ரோடு தரத்துக்கு அப்கிரேட் பண்ணதுக்கான வேலையை தான் கூடிய சீக்கிரத்தில் பண்ண போகிறாங்க. 5வது பேக்கேஜ் தான் சிங்கப்பெருமாள் கோயில் டு பூஞ்சேரி, அதாவது மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்க பூஞ்சேரி. இந்த கடைசி பகுதி தான் இன்னும் ரோடு ஒர்க் தொடங்கலை. இப்போ தான் நிலம் கையகப்படுத்துவதற்கான அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. ஒன்ஸ் நிலம் கையகப்படுத்தும் வேலை முடிஞ்ச பிறகு ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்டாக சிங்கப்பெருமாள் கோயிலில் இப்போ புதுசாக கட்டப்பட்டிருக்க அந்த ஃப்ளைஓவர்லேருந்து தாங்க அந்த ரோடு தொடங்கும். ஏற்கனவே சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவரில் அந்த சென்டரில் அமைக்கப்பட்டிருக்க ரொட்டேரி ஆம்லே இந்த பெரிஃபெரல் ரிங் ரோட் கனெக்ட் பண்ணதுக்காக ஒரு ஆம் இந்த ஃப்ளைஓவர் கட்டும் போதே ஒரு ஓப்பனிங் வச்சுருக்காங்க. அந்த வழியாக தான் டுவர்ட்ஸ் மாமல்லபுரம் டைரெக்ஷனில் ரோடு ஒர்க் அமைப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா வெல்கம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரோடு போகும். இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டோட மொத்த நீளம் 132.87 கிலோமீட்டர். சுமார் 12,301 கோடி மதிப்பீட்டில் இந்த ரோட் ப்ராஜெக்ட் அமைக்கிறாங்க. இந்த பேக்கேஜ் 2ல் அமைக்கப்பட்ட இந்த ரோடு ஒர்க்கோட கான்ட்ராக்டர் எல்என்டி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் ரோடோட தன்மை. ஒரு எக்ஸ்பிரஸ் வே ரோடு மாதிரி அமைச்சிருக்காங்க. லைட்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இதில் நான் மெயினாக நோட்டீஸ் பண்ணது சென்டர் மீடியனில் கிட்டத்தட்ட 2 லேன் ரோடு அமைக்கிற அளவுக்கு இடவசதி இருக்குங்க. ஃப்யூச்சரில்
இந்த சென்டர் மீடியனில் ஏதாவது ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மெயினாக சொல்லணும்னா ஆர்ஆர்டிஎஸ் இல்லைனா மெட்ரோ, ரேபிட் மெட்ரோ அந்த டைப்பில் ஏதாவது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது. சென்டர் மீடியில் இந்த பில்லர் அமைச்சு வயடக்ட் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். சர்வீஸ் ரோட்லேயும் சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் வந்து அமைச்சிருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டியோட. அதை வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் லோக்கல் டவுன் பஸ், எம்டிசி பஸ்லாம் இந்த சர்வீஸ் ரோடை வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. அதோட வியூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பஸ் ஸ்டாப்போட வியூ. ஏற்கனவே இந்த சர்வீஸ் ரோடை லோக்கல் மக்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பார்க்க முடிஞ்சது லாரி, காரு, டூ வீலர்லாம் இந்த சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணி டுவர்ட்ஸ் திருவள்ளூர் டைரெக்ஷனில் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பேக்கேஜ் 2ல் ஒர்க் வந்து நல்லா ஸ்பீடாகவே நடக்குதுங்க. ஆனால் பேக்கேஜ் 1ல் வந்து இன்னும் ஒர்க் வந்து அந்தளவு எஃபிஷியண்ட்டாக நடக்கலை. அதாவது எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து தச்சூர் கூட்டோடு. எதனாலனா அந்த பகுதியில் நிறைய வந்து அந்த உயர் மட்ட மீன் கோபுரங்கள் நிறைய அந்த ரோடு அமைக்கிற பகுதியில் இருக்குது. அதை வந்து ஷிப் பண்ணுறதுக்காக அண்டர் கிரவுண்டில் கேபிள் அமைக்கிற பணிகளை வந்து நடக்குது. அதே மாதிரி நிறைய நீர்நிலைகள் வரதுனால அந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளைஓவர் மாதிரி தான் கட்டுறாங்க. அதனால தான் அந்த முதல் பேக்கேஜில் வந்து ரோடு ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது ரெண்டாவது பேக்கேஜ் கம்பேர் பண்ணும்போது. முதல் பேக்கேஜ் எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து தச்சூர் கூட்டோடு அந்த பேக்கேஜோட கான்ட்ராக்டர் வந்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் நினைக்கிறேன். ஹோப் கூடிய விரைவில் அந்த யூட்டிலிட்டி ஷிஃப்டிங், அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் அமைக்கிற பணிகள், ஃப்ளைஓவர் அமைக்கிற பணிகள்லாம் கொஞ்சம் வேகமாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பேக்கேஜ் 3ல் அமைக்கப்படுற அந்த ரோடு ஒர்க்கும் தொடங்கிட்டாங்க. அதாவது திருவள்ளூர் பைபாஸ்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரோட்டில் தான் முக்கால்வாசி இந்த அலைன்மெண்ட் வந்து போகுது. ரோடை வந்து 2 பக்கமும் அகலப்படுத்துகிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா போலிவாக்கத்துலேருந்து செங்காடு, ஸ்ரீபெரும்புத்தூர் புறநகர் பகுதி வரைக்கும் ரோடு அகலப்படுத்துகிற பணிகள் வந்து தொடங்கிட்டாங்க. அங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரி கரையோரம் போகிற மாதிரி தான் அலைன்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. நேராக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ், அதாவது டுவர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில் டைரக்ஷன் போகிற அந்த பகுதியில் தான் வந்து முடியும் இந்த பேக்கேஜ் 3. கண்டிப்பாக அந்த பகுதியில், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் வந்து ஏற்கனவே சென்னை பெங்களூரு ஹைவேவும் இருக்குது. அந்த பகுதியில் பெரிய ஒரு இன்டர்சேஞ்ச் ஃப்ளைஓவர் மாதிரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து நிறைய முக்கியமான சாலையை இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்க் ரோடாகவும் அமைக்கிறாங்க. எண்ணூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து நடுவில் சென்னை தடா கொல்கத்தா ஹைவே, தச்சூர் சித்தூர் எக்ஸ்பிரஸ்வே அந்த ரோடு, சென்னை திருப்பதி ஹைவே, சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ரோடையும் இந்த திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடில் கடந்து போகுது. ஆனால் அந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் அமைப்பாங்களா இல்லைன்னு தெரியல. சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் கனெக்ட் ஆகும். சென்னை திருச்சி கன்னியாகுமரி ஹைவே சிங்கப்பெருமாள் கோயிலில் கனெக்ட் ஆகும். ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோடு, ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கியமான ரோடையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்க் ரோடாகவும் இந்த சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, மீஞ்சூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த சென்னை அவுட்டர் ரிங் ரோடையும் மீஞ்சூர்லேருந்து சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடை கனெக்ட் பண்ணுற மாதிரி லிங்க் ரோடும் அமைப்பதற்கான வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. இதுதாங்க இந்த சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடில் ஒரு சின்ன பகுதியான தாமரைப்பாக்கம் கூட்டூர் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ரோடு ஒர்க்கோட ஒரு சின்ன அப்டேட். இந்த தாமரைப்பாக்கம் கூட்டூர் பக்கத்திலே ஒரு செக் டேம் இருக்குது. கொசஸ்தலையாறு ரிவர் போகிற அந்த பகுதி வந்து இருக்குது. ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட். இப்போது நிறைய தண்ணி போகுது. அந்த வியூவோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.